ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் மேனகாதேவி கோமகன் தலைமையிலும், ஒன்றிய கவுன்சிலர் சி.கோ. தியாகராஜன் ஒருங்கிணைப்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் செங்காடு ஊராட்சியில் கோடிக்கணக்கில் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக கூறி, ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சிராணி மற்றும் துணைத் தலைவர் காந்திநகர் சுதாகர் ஆகியோரை கண்டித்தும், தலைவர் பதவியை நீக்கம் செய்யும்படியும், சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மண்டல துணை செயலாளர் பத்ரி கண்ணடி, சட்டமன்ற தொகுதி நிர்வாகி கதிர் நிலவன், மாவட்ட பொருளாளர் காமு புரட்சிதாசன், இருங்கோட்டை கோட்டை தேவராஜன், விடுதலை விநாயகம், கருமுத்தூர் கலைவடிவன், பெருமாபழனி, டி. சத்தியமூர்த்தி, சுடர்வளவன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் செங்காடு பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தலைவரின் கணவர் பாஸ்கரை கண்டிக்கிறோம். வீரமணி வட்டாட்சியர் நிர்வாகமே, வீடிஓ நிர்வாகமே கண்டிக்கிறோம். நகராட்சியில் இன்று வரை மக்கள் பணிக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் இவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. இதை பற்றி நான் ஆர்டிஐ மூலம் தகவல் அறிமுக சட்டத்தின் மூலம் பெற்றுக்கொண்டு எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் போராடும் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு திருப்பெரும்புதூர் கவுன்சிலர் பகுதியான செங்காடு கிராமத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடத்தி கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சிராணி கவாஸ்கர் மற்றும் அதற்கு துணையாக நிற்கும் துணைத் தலைவர் சுதாகர் உள்ளிட்டோரை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம்